இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க கோரி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்களின் உறவினர்கள் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனிலிருந்து கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 10 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் 10 மீனவர்களுக்கும் தலா 1.46 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு அபராத தொகையை ரத்து செய்து மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். 5 கோடி கேட்கறாங்க அபராதம். 18 மாசம் தண்டிச்சிருக்காங்க. அந்த குடும்பம் பிள்ளையெல்லாம் கடந்து கதறுதுங்க. எங்க அப்பா எப்போ வர மாட்டாங்களா, இன்னைக்கு வருவாங்க, எப்போ வருவாங்க, நாங்க அப்பதான் சாப்பிடுவோம் வாங்கணும்னு அழுகு. மனைவி புள்ள குட்டி அனைத்தும் 10 பேர் குடும்பமே அழிஞ்சு சீரழிஞ்சு கிடக்கு. இந்த இலங்கை அரசு அந்த அதிகாரி மனம் இறங்கி எங்க பிள்ளைகளை எங்க எல்லா சொந்தங்களையும் எங்க மீனவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை, எங்களுக்கு எந்த வேலையும் பார்க்க தெரியாது, எங்கள் கூலி வேலை எங்களுக்கு வயசாகி போயிடுச்சு, எங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், காப்பாற்ற முடியாது, எனக்கு எந்த வேலையும் தெரியாது. எங்க குடும்பமே மீனவர் குடும்பம் தான். அவ்வளவு பேரும் கடலுக்கு போனா தான் எங்களுக்கு கஞ்சி. எங்களுக்கு இந்த சாந்து சட்டி தூக்கி எங்களுக்கு பிழைக்க தெரியாது, மற்ற வேலை எங்களுக்கு விறகு வெட்டி பிழைக்க தெரியாது. எங்க பிள்ளைய உழைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் இலங்கை அரசு குறைவான எங்க பிள்ளைகளை எங்க குடும்பத்தை மீட்டணும். பணம் கட்ட முடியாது. 1.5 வருஷமா அவங்களை அன்னைக்கு தண்டனை அனுப்பி எங்களை முடியாது. ஏன்னா அவங்க மீண்டும் திரும்பி வந்தா தான் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்வாதாரம். நோய் நொடி பார்க்க வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் படிக்காம காலேஜோட பாதியோட நிப்பாட்டி வீட்டுல கூட்டி கொண்டு வச்சிருக்க நிலைமையில இருக்கு. படிப்பு போச்சு. நாங்கெல்லாம் அந்த வைத்தியம் பார்க்க முடியல, சாப்பிடல, எதுவுமே எங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் கிடையாது. எல்லாருமே வீட்டுல இலை விழுந்த மாதிரி அழுதும் கண்ணீர்மா தான் இருக்கும். எங்களை அவங்களை மீட்டு கொடுத்துருங்க. இந்த தண்டனை இல்லாம ஆக்கணும். திருவேற்காடு காடுவெட்டி வீரராகவபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மூட எதிர்ப்பு தெரிவித்து கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மகப்பேறு மருத்துவமனைக்கு பதிலாக 7 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள புளியம்பேடு பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட இருப்பதாக சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆட்கள் நடமாட்டமும் எந்த போக்குவரத்து வசதியும் இல்லாத தொழிற்சாலைகள் மட்டுமே நிறைந்த பகுதியில் மக்களிடம் கருத்து கேட்காமலேயே இடமாற்றம் செய்யப்படுவதாக கர்ப்பிணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆகவே ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்வதை கைவிட வேண்டும் என கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ப்ராப்ளம் பார்த்துக்கிறாங்க. இவங்களால முடியாத பட்சத்தில் தான் கேஎம்சி கூட அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காடுவெட்டி ஹாஸ்பிட்டல். அதை இன்டீரியரில் போய் மாற்றி ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட வசதி இல்லாத இடத்துல மாற்றி யாருக்காக மாற்றுறீங்க? நீங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கிற இடத்துல நீங்கள் மாற்றி யாருக்கு ஃபஸ்ட்டு என்ன யூஸ் இருக்குது? அதனால போயிட்டு வர முடியுமா உங்களால? முடியவே முடியாது. இன்டீரியர் உள்ளே போனோம், அந்த பயனர் ஸ்கூல்லாம் தாண்டி போனோம். அப்போ சுற்றி முற்றி ஒரு போகிற வழியில் ஆளுங்க நடமாட்டம் கூட இருக்காது. கடை இல்லை, எதுவுமே இல்லை. அந்த இன்டீரியர் இடத்துல ஹாஸ்பிட்டல் மாற்றி ஒரு எமர்ஜென்சி போகிற ஒரு மயக்கம் வருது, எங்கேயோ உட்காந்து ஹெல்ப்பு கூட ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல எதுக்காக ஃபர்ஸ்ட் மாத்துறீங்க? அதனால எங்கேயும் மாத்தாதீங்க. இதனால மெயினான இடத்துல தான் இருக்குது. சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால இந்த ஹாஸ்பிட்டல் மாற்ற வேண்டாம். பெரம்பலூரில் கவுன்சிலரை காணவில்லை என்று கவுன்சிலர் போட்டோவை வைத்து நடந்த போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூரில் பெய்த மழையால் மழை நீரானது கழிவு நீருடன் கலந்து வீட்டிற்குள் புகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தலுக்கு பிறகு 12வது வார்டு கவுன்சிலர் சசி என்ஃபென்டாவை காணவில்லை என்று அவரது போட்டோவுடன் ஆத்தூர் சாலையில் திடீரென சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செங்கோடு அருகே எரிவாயு தகன மேடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மௌசி முனியப்பன் பாளையத்தில் எரிவாயு தகன மேடை அமைக்க திட்டப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் தங்களது கரும்பு தோட்டத்திற்கு பாதுகாப்பு இருக்காது என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் வந்தும் சமரசம் செய்ய முடியாததால் 100 மீட்டர் பாதை மட்டும் அமைத்துவிட்டு அதிகாரிகள் திரும்பி சென்றனர்.
கன்னியாகுமரி கடற்கரை அருகே அமைந்துள்ள பகவதி அம்மன் கோவிலில் சிறப்பு காவலராக பணிபுரிந்து வரும் செந்தில்குமார் என்பவர் பக்தர்களிடம் சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதிப்பதாக கூறி பணம் வசூலித்திருக்கிறார். இது தொடர்பாக காவலர் செந்தில்குமாரிடம் விசாரணை மேற்கொண்ட திருக்கோவில் நிர்வாகம் பக்தர்களிடம் பணம் வசூலிக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி அறநிலையத்துறைக்கும் திருக்கோவில் நிர்வாகத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தியிருப்பதாக காவலர் செந்தில்குமாரை தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.